ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க. இந்த மனுஷன் தீ மேல எத்தனை தடவை விழுறாரு, ஆனா அவர் உடம்புல ஒரு துளி காயம் வராது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பயங்கரமான ஆட்டத்தோட தொடக்கம் பழந்தைய கண்ணன் அப்படிங்கிற ஒரு நல்லவனோட சாவுல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ப முடியுதா? கேரளால பழந்தைய கண்ணன் அப்படிங்கிற ஒரு நல்லவனை 4 பேர் சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணதுனால அவனோட ரத்தம் இந்த பூமியில பட்டு அதன் பாவத்தோட விளைவா ஊர் நிறைய அழிவை சந்திக்க ஆரம்பிச்சு. அந்த விஷயத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து கையில் எடுத்து ஆடின ஆட்டத்தோட பேரு தான். இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ற ஆளு 107 தடவை நெருப்புல விழுந்து எந்திப்பாரு. ஆனா அவர் உடம்புல ஒரு துளி நெருப்பு காயம் இருக்காது. ஏன்னா அவர் இந்த ஆட்டத்தை ஆடும்போது அவருக்குள்ள நரசிம்மரே இறங்கி அந்த இடத்துல இருந்து அங்க உள்ள மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நம்பிக்கை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்டம் ஆடுற எல்லாரும் 45 நாள் கடுமையா விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் தப்புனாலும் நெருப்புல அவங்க பொசுங்கிடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்லவனோட ரத்தம் சிந்துற இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு நரசிம்மரே நேர்ல வராருன்னா நம்ப முடியுதா? உங்களோட கருத்து என்னன்னு பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க.